ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கு காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவையான இன்க்ரீடியன்ஸு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரே ஒரு டொமேட்டோ, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன், க்ரீன் சில்லி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். புடலங்காய் செய்யறதுக்கு நான் சிறும் பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். பாசி பருப்பு சொல்கிறேன் இல்லைங்களா, மூங் தால், இதை நான் வேக வச்சுருக்கேன். இது போட்டு புடலங்காய் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறது பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இது பீட்ரூட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். புடலங்காய்க்கு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் புடலங்காய்க்கு நம்ம போடுறது பருப்பு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போடுறோம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பீட்ரூட்டுக்கு. சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதே மாதிரி அதுலேயே கொஞ்சம் சீரகம், வெந்தயம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், வாசனை வரும். உளுந்து வர வாசனை வரும். வந்த பிறகு அனியன்ஸ் போட்டுக்கலாம். இது பீட்ரூட்டுக்கு, இது புடலங்காய்க்கு. எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதில் 2 போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இதில் 4 பச்சை மிளகா, இதில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயும் பாதி பாதி போட்டுக்கலாம். இந்த உளுந்து நல்லா வறுந்த பிறகு ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பிங்க் கலர் ஆனால் போதும். இந்த அளவுக்கு ஆனால் போதும். ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தை நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம பீட்ரூட்க்கு. தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். பீட்ரூட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்மாஷ் ஆகி வந்ததும் இதில் பீட்ரூட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம், அதனால இப்போ உப்பு போடக்கூடாது. நம்ம
பீட்ரூட்டு நம்மளுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த தண்ணியில இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். புடலங்காய் செய்யறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க இந்த புடலங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வெங்காயத்திலே இந்த காய் வதங்கி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இதுலயே வதங்கி வரட்டும். இந்த புடலங்காய்க்கு நம்ம பருப்பு வேக வச்சு வெந்துட்டு திரும்ப வேக வச்சு இல்லைங்களா கொஞ்சமா அது வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே தண்ணியோட இந்த காயில சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கலாம். அப்போ இது நல்லா வெந்து வரும். எந்த குக்கிங் செய்யும் போதும் நம்ம வந்து மிளகாய் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும், காரம் பார்த்து. மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் புடலங்காய் பொரியலுக்கு. ரெண்டுத்துல நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சாலும் ஹெல்த்தியாக டெலிஷியஸாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வெஜிடபிள் குக் ஆகட்டும், புடலங்காய் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். காய் பொரியலுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக சோம்பு போடுறேன். இந்த மிக்சியில் கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம தேங்காய் சோம்பு கிரைண்ட் பண்ணிட்டோம், போட்டுக்கலாம். தேவையாக்கிற அளவு போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான். அதே மாதிரி பீட்ரூட்டுக்கும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த கோகோனட் போட்ட பிறகு வேக விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 காய் பொரியலும் நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த புடலங்காய்க்கும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் ருசியாக இருக்கும் நல்லா. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு.
சிறும்பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், நம்ம டின்னர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சிறும்பருப்பு போட்டு செஞ்ச புடலங்காய் பீட்ரூட் பொரியல். இப்போ சீசன்ன்றதுனால மாம்பழம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.